ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபிமினா ஆர்டிசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜர்தோசியை ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு அதை சென்டரில் ஒரு இது பண்ணி அதை அப்படி கேர்வாக வளைங்க. வளைச்சிட்டு அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயினுக்குள்ளேயே ஒரு அனதர் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஜர்தோசியை நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பாதியில் எடுத்து அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் அந்த செயின்லேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஜர்தோசியை நீங்கள் வந்து லோட் பண்ணணும். இது வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் பாதியில் எடுத்து அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்ட செயினில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கொண்டு வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜர்தோசி லோட் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இது வந்து நான் வந்து ஆரி நீடில் துலீப் நீடில் நம்பர் 24 வச்சு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நார்மல் நீடில் எப்படி போடணும் செயின் ஸ்டிச்சு அப்படின்றதையும் நான் வந்து சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் பொறுமையாக நீங்கள் போடுங்க. பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா நீட்டாகவே வரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆரி நீடில் தான் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு காட்டியிருக்கேன். அடுத்து நார்மல் நீடிலையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் வந்து ஜர்தோசி எடுத்துகிட்டு அதை பாதியாக குத்தி அதை சுற்றி அதுக்கப்புறமா அந்த செயின் ஸ்டிச் மூலயமா வரணும். முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் லாக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நார்மல் நீடில், இது நார்மல் நீடில் வந்து நம்பர் 5. ஓகேங்களா? நார்மல் நம்பர் 5 போட்டுட்டு நார்மல் த்ரெட்டு 2 ஸ்டாண்ட்ஸ், அதாவது ஒரே சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு நான் லாக் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதே 1 சென்டிமீட்டரில் நீங்கள் வந்து ஜர்தோசி, இது கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சென்டிமீட்டர் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு எங்கே குத்துறீங்க அது பக்கத்துலேயே குத்தி அந்த ஊசியை நீங்கள் கீழே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே கர்வ் ஆகி அழகாக வந்து செயின் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் அதை பிடிச்சிட்டு அந்த ஹெட்டு அந்த மேலே இருக்குல்ல அதில் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதை எடுத்து ஒரு லாக் மாதிரி, அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மறுபடியும் அதே பக்கத்துலேயே வந்து நீங்கள் செயினை போட்டிங்க அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா அதை ரெண்டையும் லாக் பண்ணுறதுக்கு அந்த எட்ஜில் ஒரு தையல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த ஜர்தோசியை நீங்கள் லோட் பண்ணலாம். இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு வரணும். ஓகேங்களா? நான் ஜர்தோசி செயின் ஸ்டிச்லேயே உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று ஜர்தோசி நீடில் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து நார்மல் நீடில் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஜர்தோசியில் நீடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜர்தோசியை 1 சென்டிமீட்டர் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே நார்மல் நீடில் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. பார்த்து நான் பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப க்ளோஸில் வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் போடுங்க. ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் நீடில் அண்டு ஜர்தோசி நீடில் கூட நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். ஜர்தோசியை வச்சு ரெண்டுமே நீட்டாக தான் வரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது பக்கத்துலேயே அந்த ஃபஸ்ட்டு எடுத்தீங்கல்ல அது பக்கத்துலேயே ஒரு இது பண்ணி இது பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்திங்கன்னா அந்த மாதிரி செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எட்ஜில் ஒரு த்ரெட்டை வச்சு லாக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அப்படியே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃபுல்லாக கண்டினியூ வரும். நான் உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது நீடில் நம்பர் 5 ஓகேங்களா. நீடில் நம்பர் 5ல் நீங்கள் வாங்கி இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே இப்படி தான் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா நார்மலாக எப்படி நீங்கள் லாக் போடுவீங்களோ ஸ்டாண்டை திருப்பி அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் லாக் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது நார்மல் நீடில்ன்றதுனால. இதே ஜதோசி நீடில்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மேலேயே லாக் போட்டு முடிச்சிடலாம். இது நார்மல் நீடில் அப்படின்றதுனால நீங்கள் ஸ்டாண்டை திருப்பி தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போட்டதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போட்டதை அட்டாச் பண்ணியிருக்கேன். வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.